நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். ஸோ the interaction among living organisms such as plants and animals are called biotic factors which may cause marked effects upon vegetation. ஸோ இப்போ இன்ட்ராக்ஷன் அமங் லிவிங் ஆர்கானிசம்ஸ், பிளான்ட்ஸும் அனிமல்ஸ் ரெண்டும் சேர்ந்து அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன்ஸ், இப்போ தாவரங்கள்னால விலங்குகளுக்கும் விலங்குகள்னால தாவரங்களுக்கும் மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்னு சொல்கிறோம். The effects may be direct and indirect and modifies the environment. The plants mostly which lives together in a community and influence one another. ஸோ இப்போ இங்கே பிளான்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குது, which lives together in a community, ஒரு கம்யூனிட்டியாக தான் இருக்காங்க. அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஒன் அனதர். இன்ஃப்ளூயன்ஸ் ஒன் அனதர் அப்படின்னா இப்போ பாலினேஷன் நடக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பிளான்ட்டில் இருக்கிறது இன்னொரு பிளான்ட் போலன் கிரைனுக்கு, ஒரு பிளான்ட்லேருந்து போலன் கிரைன் இன்னொரு பிளான்ட்டுக்கான ஸ்டிக்மாவுக்கு போகும். அப்போ ஒரு கம்யூனிட்டியாக இருக்கும்போது அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஒன் அனதர், ஒரு தாவரம் இன்னொரு தாவரத்தினுடைய லைஃப் ஆக்டிவிட்டீஸில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இருக்கும், ரைட்டா. சிமிலர்லி அனிமல்ஸ் இன் அசோசியேஷன் வித் பிளான்ட்ஸ் ஆல்சோ அஃபெக்ட் த பிளான்ட் லைஃப் இன் ஒன் ஆர் செவரல் வேஸ். ஸோ இப்போ அனிமல்ஸினுடைய அசோசியேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட்ஸோட பார்க்கல இட் ஆல்சோ அஃபெக்ட் த பிளான்ட் லைஃப் இன் ஒன் ஆர் செவரல் வேஸ். ஒரு குறிப்பிட்ட பகுதியிலையோ அல்லது பல வழிகள்லையோ என்னாகும், தாவரத்தினுடைய லைஃப்பில் அது பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ ஹெர்பிவோர்ஸ் இருக்காங்க அப்படின்னா தாவர வெஜிடேஷன் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல ஹெர்பிவோர்ஸ் நிறைய இருப்பாங்க. அப்போ அங்கே பிளான்ட் வெஜிடேஷனை யார் அந்த இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஹெர்பிவோர் அனிமல்ஸ், ரைட்டா. Then the different interactions among them can be classified into following two types. They are positive interaction and negative interaction. Positive interaction, negative interaction ரெண்டு சொல்கிறாங்க, என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸ். when one or both the participating species are benefited, it is positive interaction. Examples mutualism and commensalism. ஸோ இப்போ பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன் அப்படின்னா இந்த இன்ட்ராக்ஷன்ஸ் லிவிங் போத் அனிமல்ஸுக்கும் போத் லிவிங் ஆர்கானிசத்துக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெனிஃபிட்ஸாக இருக்கணும், ரைட்டா. ஸோ இதனால் இதுக்கோ அல்லது அதனால் அதுக்கோ என்ன ஆகக்கூடாது, எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லும் இருக்கக்கூடாது அப்படின்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன். இதில் ரெண்டு டைப் இருக்குது, என்னென்னா மியூச்சுவலிசம் அண்டு காமன்சலிசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஒன் மியூச்சுவலிசம். இட் இஸ் அன் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டூ ஸ்பீசிஸ் ஆஃப் ஆர்கானிசம் இன் விச் போத் ஆர் பெனிஃபிட்டட் ஃப்ரம் த ஆப்ளிகேட் அசோசியேஷன். ஸோ இப்போ இங்கே ரெண்டுமே என்ன ஆகுது, பெனிஃபிட் ஆகுது வித் ஆப்ளிகேட் அசோசியேஷனில். த ஃபாலோயிங் ஆர் காமன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மியூச்சுவலிசம். என்னென்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷன், ரைசோபியம் பாக்டீரியா ஃபார்ம்ஸ் நாடுல்ஸ் அண்ட் த ரூட்ஸ் ஆஃப் லெகுமினஸ் பிளான்ட்ஸ் அண்ட் லிவ் சிம்பயோட்டிக்கலி. ஸோ இப்போ ரைசோபியம் அப்படிங்கிற அந்த சாயில் ஹேபிட்டட் பாக்டீரியா எங்கே இருக்காங்க அப்படின்னா ரூட் நாடுல்ஸ் ஆஃப் லெகுமினஸ் பிளான்ட்ஸ், கடலை செடி இதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதனுடைய ரூட் நாடுல்ஸில் இருக்காங்க. அங்கேருந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபிக்ஸ் த அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன், ரைட்டா. தாவரத்துக்கு தேவையான நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அது தங்குறதுக்கு பாக்டீரியா தங்குறதுக்கான இடத்தை யார் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ இந்த பிளான்ட் ரூட் கொடுக்குது. ஸோ அப்போ இந்த பாக்டீரியானால தாவரத்துக்கோ அல்லது தாவரத்தினால பாக்டீரியாவுக்கோ எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லும் கிடையாது, ரைட்டா. அதனால தான் இது வந்து மியூச்சுவலிசம் அப்படின்னு சொல்லுவோம். த ரைசோபியம் அப்டைன்ஸ் ஃபுட் ஃப்ரம் லெகுமினஸ் பிளான்ட் அண்ட் இன் டர்ன் ஃபிக்ஸஸ் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் இன்டு நைட்ரேட் மேக்கிங் இட் அவைலபிள் டு ஹோஸ்ட் பிளான்ட்ஸ். ஸோ அப்போ அந்த நைட்ரேட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நைட்ரஜனை நைட்ரேட்டாக மாற்றி கொடுக்கறனால தாவரத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், நல்ல வளர்ச்சியாக இருக்கும். அதர் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது வாட்டர் ஃபென், அசோலா அண்டு நைட்ரஜன் ஃபிக்ஸிங் சைனோபாக்டீரியம் அனபீனா. ஸோ இப்போ வாட்டர் ஃபென் அசோலாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் அனபீனா சைனோபாக்டீரியம் அப்படிங்கிறவங்க அந்த ஆல்கே அனபீனா அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. இதுவும் சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் தான். அதே மாதிரி அனபீனா ப்ரெசன்ட் இன் கொரலாய்டு ரூட்ஸ் ஆஃப் சைகஸ். ஸோ சைகஸ் ஜிம்னோஸ்பெர்ம் பிளான்ட்னுடைய கொரலாய்டு ரூட். சைகஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஈச்ச மரம் மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அது ஜிம்னோஸ்பெர்ம் பிளான்ட்டு. அதில் டூ டைப்ஸ் ஆஃப் ரூட் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தோன்னா டேப் ரூட் சிஸ்டம் ஒன்று இருக்கும், அதுக்கு மேலே கொரலாய்டு ரூட்டுன்னு ஒன்று இருக்கும், அதாவது பவள வேர்கள்னு சொல்லுவோம். ஸோ அந்த கொரலாய்டு ரூட் செக்ஷன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கார்டிகல் செல்ஸில் வந்து யார் இருப்பாங்கன்னா இந்த அனபீனா இருப்பாங்க. ஸோ இங்கேயும் வந்து இதே சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க. அடுத்து சைனோபாக்டீரியம் நாஸ்டாக் ஃபவுண்ட் இன் த தாலாய்டு பாடி ஆஃப் ஆந்தோசரஸ். ஆந்தோசரஸ் அப்படிங்கிறவங்க பிரையோஃபைட்டு. ஸோ பிரையோஃபைட்னுடைய தாலஸில் இவங்க இந்த சைனோபாக்டீரியம் இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஞ்சை பிரையோஃபைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெரிடோஃபைட்டுக்கு முன்னால் ஆல்காவிலேருந்து எவால்வேட் ஆன பிளான்ட்ஸ். ஸோ இப்போ அவங்க வந்து பார்த்தோன்னா ஆம்பிஃபியன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டாக பிரையோஃபைட்ஸை. ஸோ இப்போ இந்த தாவரங்களுக்கு தேவையான அந்த அதை என்ன சொல்லுவோம் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி அந்த பிளான்ட்டுக்கு கொடுக்கக்கூடியது இந்த சைனோபாக்டீரியம்.
wasp present in fruits of fig. ஸோ அப்போ அத்திப்பழத்தில் புழுக்கள் இருக்கிறது. லைகன் இஸ் அ மியூச்சுவல் அசோசியேஷன் ஆஃப் ஆல்கா அண்டு ஃபங்கஸ். ஸோ ஆல்காவும் ஃபங்கஸும் ரெண்டும் சேர்ந்து ஒரு புதிய உயிரினமாக இருக்கும். அதுக்கு பேர் லைக்கன்ஸ் அப்படின்னு பேர். இந்த லைக்கன்ஸ் அப்படிங்கிறது மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ரூட்ஸ் ஆஃப் டெரஸ்ட்ரியல் பிளான்ஸ் அண்ட் ஃபங்கல் ஹைஃபே மைக்கோரைசா. ஸோ அப்போ ஹையர் பிளான்ட்ஸினுடைய ரூட்லையும் ஃபஞ்சை மைக்கோரைசா, மைக்கோனா ஃபங்கல் குரூப்னு தான், வேர் ரைசானா வேர் அப்படின்னு அர்த்தம், ரைட்டா. ஸோ அப்போ வேர்பூஞ்சைகள்னு சொல்லுவோம். அப்போ இந்த வேர்பூஞ்சைகள் எங்கே இருப்பாங்க, மைக்கோரைசா எங்கே இருப்பாங்கன்னா ஹையர் பிளான்ட்ஸினுடைய ரூட்டை சுற்றி வளர்ந்துருப்பாங்க, ப்ளஸ் ரூட்டுக்கு உள்ளேயும் இருப்பாங்க, ரைட்டா. அதாவது எக்டோட்ரோபிக் மைக்ரோரைசா, எண்டோட்ரோபிக் மைக்ரோரைசான்னு ரெண்டு விதம் இருக்குது. எக்டோட்ரோபிக்ங்கிறது வேருக்கு வெளியே சுற்றி வளர்கிறது, எண்டோட்ரோபிக் அப்படிங்கிறது வேருக்கு உள்ளே வளரக்கூடியது, ரைட்டா. ஸோ இதெல்லாம் மியூச்சுவலிசத்துக்கு சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து வந்து பார்த்தோன்னா காமன்சலிசம். It is an interaction between two organisms in which one is benefited and the other is neither benefited nor harmed. ஸோ காமன்சலைஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஆர்கானிசம் இன்ட்ராக்ஷனில் இருக்கிற ஒரு ஆர்கானிசம் பெனிஃபிட் ஆகும், இன்னொரு ஆர்கானிசத்துக்கு பெனிஃபிட்டும் கிடையாது, ஹார்ம்ஃபுல்லும் கிடையாது, அதுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இதுக்கு பேர் காமன்சலேஷன் அப்படின்னு பேர். த ஸ்பீசிஸ் தட் derives benefit is called காமன்சல். ஸோ இதில் எந்த ஒரு உயிரினம் பெனிஃபிட் ஆகுதோ அதுக்கு பேர் காமன்சல் அப்படின்னு பேர். while the other species called the host. அது அதாவது எதுவுமே ஆகலை அப்படின்னா அதுக்கு பேர் ஹோஸ்ட் அப்படின்னு பேர். த காமன் எக்ஸாம்பிள் ஆஃப் காமன்சலிசம் ஆர் லிஸ்டட் பிலோ, இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா எபிஃபைட்ஸு. த பிளான்ஸ் விச் ஆர் ஃபவுண்ட் க்ரோயிங் ஆன் அதர் பிளான்ஸ் வித்தவுட் ஹார்மிங் தம் ஆர் கால்டு எபிஃபைட். தே ஆர் காமன்லி ஃபவுண்ட் இன் ட்ரோபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். ஸோ அப்போ எபிஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்பினா மேலே, ஃபைட்னா வளர்றதுன்னு அர்த்தம் பிளான்ஸு. ஸோ அப்போ மேலே வாழக்கூடிய தாவரங்கள், தொற்று தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு எபிஃபைட்டிக் பிளான்ட், வேண்டா அப்படிங்கிற பிளான்ட்டை கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா பெரிய தாவரங்களுடைய மரக்கிளையில் வாழுவாங்க. ஆனால் இந்த தாவரங்கள் அதில் தங்கிக்குமே தவிர அந்த வளரக்கூடிய அந்த தாவரத்துக்கு, அதாவது அந்த மரக்கிளையே அல்லது மரத்துக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டாங்க. ஸோ அதனால் இது காமன்சலிசம் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. The epiphytic higher plant, orchid, gets its nutrients and water from the atmosphere with the help of the hygroscopic roots, which contain special type of spongy tissue called velamen. ஸோ இப்போ இந்த பிளான்ட்டுக்கான தண்ணீர், வாட்டர் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா அதனுடைய வேர், அதாவது ஸ்பாஞ்சி வேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்பாஞ்சி டிஷ்யூ, வெலாமன் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தோம் அப்படின்னா காற்றுல அப்படியே ஆடிட்டு இருக்கும், ரைட்டா. ஸோ அப்போ அது அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்சர் இருக்கு இல்லையா, மாய்ஸ்சர்லேருந்து அதுக்கு தேவையான ஈரப்பதத்தை என்ன பண்ணிக்கும், ஈரப்பதத்துலேருந்து தண்ணியை எடுத்துக்கும். ஸோ ஹைக்ரோஸ்கோபிக் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த தாவரம் என்ன பண்ணலை, ஜஸ்ட்டு இன்னொரு ரூட் பார்த்தோன்னா ஆங்கர் தான் பண்ணியிருக்கோம், அந்த மரக்கிளையில் ஆங்கர் தான் பண்ணியிருக்கோம், அதுலேருந்து நியூட்ரிஷன் எடுத்துக்கிறது இல்லை. அதே மாதிரி இதனுடைய லீவ்ஸ் க்ரீன் லீவ்ஸாக இருக்கிறதுனால ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி என்ன பண்ணிக்கும், ஃபுட்டை தயாரிச்சுக்கும். ஸோ அப்போ அது தங்கிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த ஹோஸ்ட் பிளான்ட்டை சார்ந்திருக்கு இல்லையா. ஸோ அப்போ அதனால் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹோஸ்ட் பிளான்ட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுறது இல்லை. இட் ப்ரிப்பேர்ஸ் இட்ஸ் ஓன் ஃபுட் அண்ட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த ஹோஸ்ட், யூஸிங் த ஹோஸ்ட் பிளான்ட் ஒன்லி த சப்போர்ட் அண்ட் டஸ் நாட் ஹார்ம் இட் இன் எனி வே. ஸோ அப்போ அது சப்போர்ட்டுக்காக மட்டும்தான் அந்த ஹோஸ்ட் பிளான்ட்டில் இருக்குது. மெனி ஆர்கிட்ஸு, ஃபர்ன்ஸ், lioness, hanging mosses, peperomia, money plant and asnia, lichen are some of the examples of epiphytes. ஸோ இப்போ இதெல்லாம் some of the epiphytes, இன்னொரு மரத்தில் மேலே ஒட்டி வாழக்கூடிய, தொற்றி வாழக்கூடிய தாவரங்கள், ரைட்டா. ஸ்பானிஷ் மாஸ், டெலான்சியா க்ரோஸ் ஆன் த பார்க் ஆஃப் ஓக் அண்டு பைன் ட்ரீஸ். ஸோ ஸ்பானிஷ் மாஸ் அப்படிங்கிறது பிரயோஃபைட்டிக் பிளான்ட்டு. இது பார்த்தோம் அப்படின்னா எங்கே வளருது அப்படின்னா பார்க் ஆஃப் ஓக் ட்ரீ அண்டு பைன் ட்ரீ, பைனஸ் ட்ரீ இருக்கு இல்லையா. ஸோ அப்போ இதனுடைய பார்க், மரப்பட்டைகளில் வாழக்கூடியது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன். when one of the interacting species is benefited and the other is harmed, it is called negative interaction. Example predation, parasitism, competition and amensalism. ஸோ அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன். ஸோ அப்போ நெகட்டிவ் அப்படின்னால என்னது, ஒன்று பார்த்தோம் அப்படின்னா பெனிஃபிட் ஆகும், இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா ஹார்ம்ஃபுல் ஆகும், ரைட்டா, ஹார்ம் ஆகும், ரைட்டா. இதுக்கு பேர் தான் என்னது, நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன் பேர். இதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தோன்னா ப்ரெடேஷன், பேராசிட்டிசம், காம்படிஷன் அண்டு ஆமென்சலிசம் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று ப்ரெடேஷன், வேட்டையாடுறது. இட் இஸ் அன் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டூ ஸ்பீசிஸ், ஒன் ஆஃப் விச் கேப்சர்ஸ், kills and eats of the other. The species which kills is called predator and the species which is killed is called prey. ஸோ ப்ரெடேஷன் அப்படிங்கிறது என்னது, இன்ட்ராக்ஷன் ஆஃப் டூ ஸ்பீசிஸ், ரெண்டு இருக்கும். அதில் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஒன்றை பிடிச்சி சாப்பிட்ரும் இல்லையா, கொன்று சாப்பிட்ரும், அதனால் அது பெனிஃபிட் ஆகும். இன்னொன்று இறந்து போகிறதுனால அது ஹார்ம் ஆகுது, ரைட்டா.
ஸோ இப்போ இதில் எது கொல்லுதோ அதுக்கு பேர் வந்து ப்ரெடேட்டர்னும், எது கொல்லப்படுதோ அதுக்கு பேர் ப்ரே, இறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ப்ரெடேட்டர் இஸ் பெனிஃபிட்டட் வைல் த ப்ரே இஸ் ஹார்ம்டு. Example, a number of plants like Drosera, sundew plant, Nepenthes, pitcher plant, Diania, Venus flytrap, Utricularia, bladderwort, and Sardinia are predators which consume insect and other small animals for their food as a source of nitrogen. They are also called as insectivorous plants. ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த insectivorous plants எது Drosera, Nepenthes, Diania, Utricularia, Sardinia இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரிடேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ராப்பிங் சிஸ்டம் வச்சுருக்கோம். அதன் மூலமாக என்ன பண்ணுவோம், ஸ்மால் இன்செக்டை பிடிச்சி சாப்பிட்ரும். எதுக்காக அப்படின்னா ஃபார் நைட்ரஜனுக்காக, ரைட்டா. ஸோ இந்த தாவரங்களுக்கு வந்து என்ன கிடையாதுன்னா நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அல்லது நைட்ரஜனை அதாவது அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை இல்லை சாயில் நைட்ரஜனை வந்து நைட்ரேட்டாக மாற்றக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்காது. அதனால் வந்து பார்த்தோன்னா இது எங்கேருந்து நைட்ரஜனை எடுத்துக்கணும் அப்படின்னா இன்செக்ட் அல்லதுனா சின்ன சின்ன பூச்சிகள்லேருந்து தான் எடுத்துக்கணும், ரைட்டா. ஸோ அப்போ அந்த மாதிரி எடுக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட தாவரங்கள் தான் இந்த பிக்சர் பிளான்ஸ் எல்லாம் தான் இன்செக்டிவோரஸ் பிளான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இவங்க இந்த இன்செக்டிவோரஸ் பிளான்ஸ் வந்து நம்ம ப்ரிடேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதனால் பாதிக்கப்படக்கூடிய இன்செக்ட், ஸ்மால் அனிமல்ஸ் இவங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ப்ரே அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. தென் ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்செக்டிவோரஸ் பிளான் யுட்ரிகுலேரியா. ஸோ யுட்ரிகுலேரியா வந்து பார்த்தோன்னா இதனுடைய அதாவது ஸ்ட்ரக்சர் அதை எப்படி சொல்லணும்னா மெக்கானிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா இதுதான் அந்த பிளாடர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரைட்டா. ஸோ வெளியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்சிட்டிவ் ஹேர்ஸ் இருக்கும். அந்த ஹேர்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா இன்செக்ட் வருது, இன்செக்ட் இருக்குது அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணக்கூடியது. கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நேச்சுரல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி இது வந்து பிளாடர். இதனுடைய செக்ஷன்ஸ் தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம், ரைட்டா. நேச்சுரல் ஃபார்ம் அப்படிங்கிறது பிளான்ட்டில் இருக்கிறது, பிளாடர் அப்படிங்கிறது அந்த மேலே செக்ஷனில் எடுத்து காட்டுறது இது. ஸோ அப்சார்ப்டிவ் ஹேர்ஸ் அப்படின்றது இல்லையா உள்ளுக்குள்ளார. ஸோ இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சம் நெக்டார்ஸை இது பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணும், வெளியிலேருந்து இந்த ட்ராப் மூடி மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ பூச்சிங்க உள்ளே வரையில் என்ன பண்ணும், பூச்சை உள்ளே அலோவ் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணிடும், க்ளோஸ் பண்ணிடும். ஸோ அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த இன்செக்ட் லார்வா வந்து என்ன ஆகிடும், உள்ளுக்குள்ளார இறந்து போயிடும். ஸோ அப்போ இறந்து போன அந்த டெட் பாடியிலேருந்து அது என்ன பண்ணிக்கும், நைட்ரஜனை அப்சர்வ் பண்ணிக்கும், ரைட்டா. அடுத்து மெனி ஹெர்பிவோர்ஸ் ஆர் ப்ரிடேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹெர்பிவோர்ஸ் யார், தாவரங்களை சாப்பிடக்கூடிய விலங்குகள், அவங்கள ஹெர்பிவோர்ஸ். அப்போ கேட்டில்ஸு, கேமல்ஸ், கோட்ஸ் எக்ஸெட்ரா ஃப்ரீக்வெண்ட்லி ப்ரௌஸ் ஆன் த டெண்டர் ஷூட்ஸ் ஆஃப் ஹெர்ப்ஸ், ஷ்ரப்ஸ் அண்ட் ட்ரீஸ். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, பசுமையாக இருக்கக்கூடிய அந்த இலைத்தலைகளை பிடிச்சி சாப்பிட்றாங்க. ஜென்ரலி ஆனுவல்ஸ் சஃபர் மோர் தென் த பெரனியல்ஸ். ஸோ இங்கே ஆனுவல் பிளான்ட்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா பெரனியலோட அதிகம் பாதிக்கப்படுறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ பெரனியல் பிளான்ட் வந்து இவங்க மேய்ஞ்சிட்டு போயிட்டாலும் ஒரு மரத்தில் வந்து இவங்க சாப்பிட்டு போயிட்டாலும் மரம் உயிரோடு தான் இருக்கும். ஸோ அப்போ அது என்ன பண்ணிக்கும், ஒரு 2 நாள் அது மீண்டும் தலைஞ்சிடும். ஆனால் ஆனுவல் பிளான்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது சாப்பிடும்போது டோட்டலாக என்ன ஆகிடும், அதனுடைய லைஃப் முடிஞ்சிடும் இல்லையா. ஸோ கிரேசிங் அண்ட் ப்ரௌசிங் browsing may cause remarkable changes in vegetation. ஸோ இப்போ கிரேசிங் அப்படிங்கிறது மேயறது இல்லையா, ப்ரௌசிங் அப்படிங்கிறது அப்படியே என்ன பண்ணுறது, அப்படியே தேடிட்டு போயிட்டே இருக்கிறது மேய்ஞ்சிட்டு. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வெஜிடேஷனில் ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்தக்கூடியது. நியர்லி 25% ஆஃப் ஆல் இன்செக்ட்ஸ் ஆர் நோன் அஸ் ஃபைட்டோஃபேகஸ், ஃபீட்ஸ் ஆன் பிளான்ட் சாப் அண்ட் அதர் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா இன்செக்ட் குரூப் இருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ அதில் 25% வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஃபைட்டோஃபேகஸ் அப்படின்னு சொல்லுவோம், இலைதலைகளை சாப்பிடக்கூடியவங்க. நம்ம செடியில் வரக்கூடிய அஸ்வினி பூச்சிங்க, கம்பளி பூச்சிங்க, புழுக்கள், அப்புறம் வெட்டுக்கிளி, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஃபைட்டோஃபேகஸ் அப்படின்னு சொல்லுவோம். தே ஆர் ப்ரிடேட்டர்ஸ். மெனி டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ் ஆர் எவால்வ்டு டு அவாய்ட் த ப்ரிடேஷன்ஸ் பை பிளான்ட்ஸ். ஸோ இப்போ இந்த ப்ரிடேஷன்ஸ்லேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக பிளான்ட்ஸில் வந்து சில மாடிஃபிகேஷன்ஸ் நடந்திருக்கும், அதாவது டிஃபென்ஸ் மெக்கானிசம். Calotropis produces highly poisonous cardiac glycosides, tobacco produces nicotine, coffee plants produce caffeine, cinchona plant produces quinine. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா பிளான்ட்ஸில் உருவாகக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ், செகண்டரி ஆல்கலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. கலோட்ரோபிஸ் எருக்கஞ்செடியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்டியாக் கிளைகோசைட்ஸ், அதாவது இதய துடிப்பை ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு விஷத்தை சுரக்கக்கூடியது. டொபாக்கோவில் வந்து பார்த்தோன்னா நிக்கோட்டின், புகையிலை செடியில் நிக்கோட்டின் அப்படிங்கிற பொருள் இருக்குது. காஃபி பிளான்ட்டு அதில் காஃபின் அப்படிங்கிற ஆல்கலாய்ட் இருக்குது. சின்கோனாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா குயினின் அப்படிங்கிற மருந்து செகண்டரி ஆல்கலாய்ட் இருக்குது. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான்.
Thorns of bougainvillea, முள்ளு, spines of opuntia and latex of cacti also protect them from predators. ஸோ இப்போ இது இல்லாமல், அதாவது ஆல்கலாய்ட்ஸ் இல்லாமல் மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான்ஸு, ஸ்பைன்ஸ் அண்ட் லேட்டெக்ஸ். தான்ஸ்னால் பெரிய பெரிய முள்ளாக இருக்கிறது, நம்ம பகைன்வில்லா காகித பூச்செடியில் இருக்கு இல்லையா, கொக்கி மாதிரி இருக்கு இல்லையா அது. ஸ்பைன்ஸ் ஆஃப் ஓப்பன்ஷியா கள்ளி செடியில் இருக்கக்கூடிய, சப்பாத்தி கல்லியில் இந்த கள்ளி செடியில் இருக்கக்கூடிய இந்த கூர்மையான முள். லேட்டெக்ஸ் ஆஃப் கேக்டி, ஸோ கேக்டஸ் லேட்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இந்த பால் வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அப்போ அதுதான். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர்ஸ். ஸோ இப்போ இதுவும் என்ன பண்ணும், ப்ரிடேட்டர்ஸ்ட்டு இருந்து தன்னை பாதுகாக்கக்கூடிய டிஃபென்ஸ் மெக்கானிசம். Next வந்து parasitism. It is an interaction between two different species in which the smaller partner, parasite, obtains food from the larger partner, host or a plant. So the parasitic species is benefited while the host species is harmed. So இப்போ parasite என்னது, getting nutrition from other living organisms. அடுத்த இன்னொரு உயிருள்ள உயிரினத்திலிருந்து என்ன பண்ணிங்க, இதுக்கு தேவையான உணவை பெற்றுச்சுன்னா அவங்களுக்கு பேர் என்னது, பேரசைட் அப்படின்னு பேர். இதில் சின்னதாக இருக்கக்கூடியவங்கள பேரசைட்னோ, பெருசாக இருக்கக்கூடியவங்கள ஹோஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Based on the host-parasite in relationship, parasitism is classified into two types. They are holoparasite and hemiparasite. So first type வந்து பார்த்தோன்னா holoparasite. The organisms which are dependent upon the host plants for their entire nutrition are called holoparasite. They are also called total parasites. So இப்போ parasite வந்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாகவே, அதாவது they consume the water and food from the host அப்படின்னா அவங்கள வந்து holoparasite அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அங்கே எல்லா என்டையருக்கு என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே ஹோஸ்ட்லேருந்து தான் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேர் டோட்டல் பேரசைட் ஆர் ஹோலோபேரசைட் அப்படின்னு பேர். எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கஸ்குட்டா. ஸோ கஸ்குட்டா அப்படிங்கிறது இந்த ஒயர் மாதிரி கிடக்கும் இல்லையா, வேலி செடியெல்லாம் கிடக்கும் இல்லையா மஞ்சள் கலராக, ஸோ அதுதான் கஸ்குட்டா. இஸ் ஏ டோட்டல் ஸ்டெம் பேரசைட் ஆஃப் த ஹோஸ்ட் பிளான்ட் அகேசியா, டுராண்டா அண்ட் மெனி அதர் பிளான்ட்ஸ். கஸ்குட்டா ஈவன் கெட்ஸ் ஃப்ளவர் இன்டியூசிங் ஹார்மோன் ஃப்ரம் இட்ஸ் ஹோஸ்ட் பிளான்ட். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கஸ்குட்டா டோட்டல் பேரசைட், ஸ்டெம் பேரசைட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன கிடையாது, ரூட்டு கிடையாது. ஸோ இப்போ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க என்ன பண்ண முடியாது, வாட்டரை அப்சர்வ் பண்ணிக்க முடியாது. அதே மாதிரி இவங்கள்ட்ட ஃபோட்டோசிந்தசிஸும் பண்ண முடியாது. இவங்கள்ட்ட பிக்மெண்ட்ஸ் இல்லாதனால ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது, ரைட்டா. ஸோ அதனால் இவங்க வந்து டோட்டல் பேரசைட் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க இன்னொரு என்ன வேலை செய்வாங்க அப்படின்னா இவன் கெட்ஸ் ஃப்ளவர் இன்டியூசிங் ஹார்மோன் ஃப்ரம் இட்ஸ் ஹோஸ்ட் பிளான்ட். ஸோ இந்த ஹஸ்குட்டா பிளான்ட் ஃப்ளவர் இன்டியூஸ் பண்ணுறதுக்கு கூட என்ன பண்ணும், வெளியிலேருந்து, அதாவது ஹோஸ்ட் பிளான்ட்லேருந்து ஹார்மோன்ஸை எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு இது ஸ்டெம் பேரசைட்டாக இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா பெலனோஃபோரா. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோன்னா பெலனோஃபோரா, ஓரோபான்ச் அண்ட் ரஃப்லஷியா, இது எல்லாமே வந்து டோட்டல் ரூட் பேரசைட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இவங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரூட் மட்டும் என்ன ஆகும், ஹோஸ்ட் பிளான்ட்டுக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து வாட்டர் எடுத்துக்கும், வாட்டர் அண்டு நியூட்ரியன்ட் மினரல்ஸாக எடுத்துக்குவாங்க, ரைட்டா. ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கஸ்குட்டா பிளான்ட்டு. ஸோ இப்போ இங்கே இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கொடி மாதிரி படம் இல்லையா, ஸோ இதனுடைய செக்ஷன் வியூ தான் இந்த டால் இருக்கிறது, ரைட்டா. இந்த பச்சை கலரு உள்ள ரோஸ் கலராக இருக்கக்கூடியது ஹோஸ்ட் பிளான்ட்டு. ஸோ இப்போ இந்த ஒயரு இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹாஸ்டோரியான்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதுலேருந்து என்ன பண்ணிக்கும், ஹோஸ்ட் பிளான்ட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து நியூட்ரிஷன்ஸ் மினரல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கும், ரைட்டா. அடுத்து இது கீழே இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோலோபேரசைட். பி வந்து பார்த்தோன்னா விஸ்கம் அப்படின்னு சொல்லுவோம். எது இந்த பிளான்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா விஸ்கம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலே வந்து அதுக்கு லீஃப் வந்து க்ரீன் கலராக இருக்கும். ஸோ இப்போ அதனால் அது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி என்ன பண்ணிக்கும், ஃபுட்டை தயாரிச்சிக்கும். ஆனால் அதுக்கு தண்ணி தேவைப்படும் இல்லையா. ஸோ தண்ணிக்கு என்ன பண்ணால் ஹோஸ்ட் பிளான்ட்டுடைய ரூட்டுக்குள்ளே பண்ணுங்க, ஹாஸ்டோரியாங்கிற ஒரு வேறு மாதிரியை அமைச்சிருக்கும். ஸோ அப்போ அதுலேருந்து அதை என்ன பண்ணிக்கும், ரூட்டை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த பிளான்ட்டு. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்பான்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா கத்திரிக்காய் செடியினுடைய ரூட் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ ரூட்டில் போய் அதை உட்காந்துட்டு வளர்ந்துக்கும், ரைட்டா. ஸோ அப்போ அதனால் வந்து பார்த்தோன்னா இங்கே செடியிலேருந்து என்ன பண்ணுங்க, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கத்திரிக்காய் ரூட்டில் போயிட்டு என்ன பண்ணுது, ரூட்டுக்குள்ளார இதனுடைய ஹாஸ்டோரியாவை உள்ளே இதை அனுப்பிச்சிக்குது இல்லையா. ஸோ அப்போ அதனால் வந்து பார்த்தோன்னா இங்கேருந்து இது என்ன பண்ணிக்கும், தண்ணி எடுத்துக்கும், அதே மாதிரி நியூட்ரிஷன்ஸையும் எடுத்துக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெமி பேரசைட்டு. The organisms which derive only water and minerals from their host plant while synthesizing their own food by photosynthesis are called hemiparasite அப்படின்னு சொல்லுவோம். They are also called partial parasite. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா விஸ்கம், லொராந்தஸ், இவங்க வந்து பார்ஷியல் ஸ்டெம் பேரசைட். ஸோ அப்போ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெம் மூலமாக எடுத்துக்கோங்க. சாண்டல்வுட் இஸ் a partial root parasite. The parasitic plants produce the hosturial roots inside the host plant to absorb nutrients from the vascular tissues of host plant. ஸோ இப்போ இந்த parasitic plants எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா
அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃப்ரூட் இருக்கும். என்ன அப்படின்னா, அந்த ஹோஸ்ட் பிளான்ட்டோடைய ஸ்டெம்மை தொலைச்சி உள்ளுக்குள்ளார வாஸ்குலர் டிஷ்யூ வரைக்கும் போகிறதுக்கு ஹாஸ்டோரியா அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ரூட் சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணும். ரைட்டா? ஸோ அதுலேருந்து தான் என்ன பண்ணிக்கும், வாட்டர் அண்ட் தென் நியூட்ரியன்ஸ் இது எல்லாத்தையுமே எடுத்துக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா காம்படிஷன். இட் இஸ் அன் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டூ ஆர்கானிசம்ஸ் ஆர் ஸ்பீசிஸ் இன் விச் போத் த ஆர்கானிசம்ஸ் ஆர் ஸ்பீசிஸ் ஆர் ஹார்ம்டு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா காம்படிஷன், போட்டி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஆர்கானிசத்துமே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகிறாங்க அப்படின்னா ஹார்ம் ஆகிறாங்க. ரைட்டா? போட்டினால். ஸோ காம்படிஷன் இஸ் த செவரஸ்ட் இன் பாப்புலேஷன் தட் ஹேஸ் இர்ரெகுலர் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா பாப்புலேஷன் நிறையா இருக்கும், ஆனால் அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்ஈவனாக இருக்கும். ஸோ அப்போ அதனால தான் என்ன வருது, இங்கே காம்படிஷன் வருது. ஸோ காம்படிஷன் இஸ் கிளாஸிஃபைட் இன்ட்டு இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் அண்ட் இன்டர் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு ரெண்டு விதம் இருக்குது. இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் அப்படிங்கிறது இட் இஸ் அன் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் த சேம் ஸ்பீசிஸ். ஒரே ஸ்பீசிஸுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன்ஸ், சரி, competition, right? This competition is very severe because all the members of species have similar requirements of food, habitat, pollination, etc., and they also have similar adaptations to fulfill their needs. ஸோ இப்போ ஒரே மாதிரியான ஸ்பீசிஸுக்குள்ளார காம்படிஷன் வரையில் வந்து பார்த்தோன்னா இது சிவியர் டேமேஜ் ஏற்படுத்தும். ஏன்னு கேட்டோம் அப்படின்னா எல்லா செடியும் ஒரே வகையாக இருக்கிறதுனால அதுக்கு தேவையான நியூட்ரியன்ட்டு, ஹேபிட்டேஷனு இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா எல்லாருக்கும் ஒரே காமனாக இருக்கிறதுனால காம்படிஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால் எல்லா தாவரங்களும் பாதிக்கப்படும். அதே மாதிரி இன்டர் ஸ்பெசிஃபிக் அப்படிங்கிறபோது ரெண்டு வெவ்வேறு வகையான ஸ்பீசிஸ்க்கு இடையில் நடக்கக்கூடியது. இட் இஸ் அன் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். இன் கிராஸ்லேண்ட் மெனி ஸ்பீசிஸ் ஆஃப் கிராசஸ் க்ரோ வெல் ஆஸ் தர் லிட்டில் காம்படிஷன் வென் எனஃப் நியூட்ரியன்ஸ் அண்ட் வாட்டர் இஸ் அவைலபிள். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராஸ்லேண்டில் வந்து பார்த்தோம்னா புல் நிறையா வளர்ந்துடும் இல்லையா? ஸோ இங்கே கிடைக்கக்கூடிய நியூட்ரியண்ட்டை வச்சு என்ன பண்ணிக்கும், குறைஞ்ச நியூட்ரியன்ட்லேயே என்ன பண்ணிக்கும், நிறையா வளர்ந்துடும். டியூரிங் ட்ராட் ஷார்ட்டேஜ் ஆஃப் வாட்டர் அக்கர்ஸ். இங்கே என்ன நடக்கும், ஷார்ட்டேஜ் ஆஃப் வாட்டர், ட்ராட் கண்டிஷன்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தண்ணி கம்மியாக கிடைக்கும்போது ஏ லைஃப் அண்ட் டெத் காம்படிஷன் ஸ்டார்ட்ஸ் அமங் த டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் கிராஸ் லேண்ட்ஸ். Survival in both this competition is determined by the quantity of nutrients, availability of water and migration to new areas. ஸோ இப்போ இங்கே காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா எதை பொறுத்து அங்கே தீர்மானிக்கப்படுது அப்படின்னா அதில் இருக்க குவான்டிட்டி ஆஃப் நியூட்ரியன்ஸ். ஸோ நியூட்ரியன்ட் அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்து இல்லையா? எல்லா பிளான்ட்ஸுக்கும் ஈவனாக கிடச்சிச்சு அப்படின்னா எல்லாமே என்ன ஆகும், நல்லா க்ரோத் ஆகும். இப்போ ஒரு பிளான்ட் வந்து நிறையா எடுத்துக்கிட்டு இன்னொரு பிளான்ட்டு கிடைக்கல அப்படின்னா ஒன்று ஹார்ம்ஃபுல் ஆகிடும் இல்லையா? அதே மாதிரி அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர், அங்கே இருக்கக்கூடிய தண்ணீரினுடைய அளவு, ஸோ அங்கே அவைலபிலிட்டி, ஸோ அந்த ஏரியாவிலையோ அல்லது அந்த கிரவுண்ட் வாட்டர்லையோ இல்லை அங்கே பெய்யக்கூடிய ரெயின்ஃபாலோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுதான் அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் அவைலபிலிட்டியை டிட்டர்மைன் பண்ணக்கூடியது. அடுத்து மைக்ரேஷன் டு நியூ ஏரியாஸ். ஸோ இப்போ இந்த பிளான்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மைக்ரேட் ஆகுறது அப்படின்னா இது தானாக மைக்ரேட் ஆக முடியாது. பாலினேட் மூலமாக, அதாவது கிராஸ் பாலினேஷன் மூலமாக வேறொரு ஸ்பீசிஸ் இங்கேருந்து அங்கே போய் இன்ட்ராக்ட் ஆகலாம். இல்லை அப்படின்னா அனிமல்ஸ் மேலே ஒட்டிட்டு போயிட்டு இன்னொரு இடத்துல வளரலாம். இல்லை ஹியூமன் மேன்மேட் காஸ்ட்னால கூட இங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அது கடத்தப்படலாம், மைக்ரேட் ஆகலாம். டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் ஹெர்பிவோர்ஸ், லார்வே அண்ட் கிராஸ்ஹாப்பர் காம்படிட்டிங் ஃபார் ஃபாடர் அண்டு ஃபோரேஜ் பிளான்ஸ். ஸோ அப்போ தாவரங்களை சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா யாருக்குள்ள காம்படிஷன் வருது அப்படின்னா ஹெர்பிவோர்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் ஹெர்பிவோர்ஸு, லார்வா அண்டு கிராஸ்ஹாப்பர். ஸோ இப்போ புழுக்களுக்கும் அதே மாதிரி வெட்டுக்கிளிகளுக்கும் தான் இந்த காம்படிஷன்ஸ் வருது. Trees, shrubs and herbs in forest struggle for sunlight, water and nutrients and also for pollination and dispersal of fruits and seeds. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா மரங்கள், புதர் செடிகள், சிறு செடிகள் இவங்களுக்குள்ளார வந்து பார்த்தோன்னா ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரகிள் ஃபார் சன்லைட்டு. இப்போ ஃபாரஸ்ட்டில் எடுத்துன்னா பெரிய பெரிய மரம் இருக்கும், அதே மாதிரி அங்கே புதர் செடிகளும் இருப்பாங்க, சிறு செடிகளும் இருப்பாங்க. அப்போ பெரிய பெரிய மரங்கள் நல்லா மேல் நோக்கி வளர்ந்துறதுனால சன்லைட்டை அவங்க எடுத்துக்குவாங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் கீழே எப்படி இருக்கும், நிழல் படிஞ்சிடும். அப்போ சன்லைட்டுக்காக இங்கே காம்படிஷன் நடக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸு அண்ட் ஆல்சோ ஃபார் பாலினேஷன் அண்ட் டிஸ்பர்சல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீடு. ஸோ பாலினேஷன் நடக்கிறதுக்கு இங்கே காம்படிஷன் இருக்கும். இப்போ விண்டு பாலினேஷன் இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு போலன் கிரைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா காற்று எந்த திசையில் அடிக்குதோ அந்த திசையில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸுக்கு என்ன ஆகும், போலன் கிரைன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனால் இந்த பக்கத்தில் என்ன ஆகாது, போலன் கிரைன் போகாது. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா பாலினேஷன் நடக்கிறதுக்கும் ஃப்ரூட் அண்ட் சீடு டிஸ்பர்சல் இதுக்கும் என்ன நடக்கும், காம்படிஷன் நடக்கும். இந்த யூட்ரிகுலேரியா பிளாடர் ரோட் காம்படிட்ஸ் வித் டைனி ஃபிஷஸ் ஃபார் ஸ்மால் கிரஸ்டேஷன் அண்டு இன்செக்ட்ஸ். ஸோ இந்த யூட்ரிகுலேரியா வந்து யாரோட காம்படிட் பண்ணுது அப்படின்னா சின்ன சின்ன மீன்கள் கூடயும் சில கிரஸ்டேஷன்ஸ் எது நண்டு இறாலாம் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க கூடயும் போட்டி போடுது. எதுக்கு, உள்ளே இருக்கக்கூடிய ஸ்மால் அனிமல்ஸை இன்செக்ட்ஸை பிடிக்கிறதுக்காக. ரைட்டா?
Next, amensalism. So it is an interspecific interaction in which one species is inhibited while the other species is neither benefited nor harmed. So இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு உயிரினம் வந்து என்ன ஆகுது, இன்ஹிபிட்டட் அப்படின்னா which one species is inhibited while the other is neither benefited or harmed. ஒன்று வந்து என்ன ஆகுது, பெனிஃபிட் ஆகுது, இன்னொன்று வந்து பெனிஃபிட்டும் ஆகலை, ஹார்மும் ஆகலை, ரைட்டா. The inhibition is achieved by the secretion of certain chemicals called allelopathic substances. Amensalism also called antibiosis அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே பெனிசிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடியூசஸ் பெனிசிலின் டு இன்ஹிபிட் த growth of variety of bacteria, especially staphylococcus. ஸோ இப்போ பெனிசிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிறது ஒரு பெனிசிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிற ஃபஞ்சைலேருந்து பெனிசிலின் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக் வந்து என்ன ஆகுது, உருவாகுது. இது வந்து இந்த பிளான்ட்டினுடைய, அதாவது இந்த ஃபங்கஸ்னுடைய க்ரோத்துக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது, ரைட்டா. அதனால் அந்த பெனிசிலியம் நொட்டேட்டத்துக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது, அதே மாதிரி ஹார்மும் கிடையாது. ஆனால் இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பெனிசிலின் இன்ஹிபிட் த பாக்டீரியல் க்ரோத். ஸ்டெஃபைலோகாக்கஸ் அப்படிங்கிற பாக்டீரியா வளர்றதை தடுக்கக்கூடியது இந்த பெனிசிலின். அப்போ ஒரு பிளான்ட்டில் வந்து பார்த்தோன்னா பெனிஃபிட்டும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, அதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஆனால் இன்னொரு இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹார்ம்ஃபுல்லாக மாறுது இல்லையா. ட்ரைகோடெர்மா இன்ஹிபிட்ஸ் த க்ரோத் ஆஃப் ஃபங்கஸ் ஆஸ்பர்ஜில்லஸ். ஸோ ட்ரைகோடெர்மா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது என்ன இன்ஹிபிட் பண்ணுதுன்னா ஃபங்கஸ் க்ரோத், ஆஸ்பர்ஜில்லஸை வளர்றதை தடுக்கக்கூடியது. ரூட்ஸ் அண்ட் ஹல்ஸ் ஆஃப் பிளாக் வால்நட் Jacquelin's nigra secretes an alkaloid jacqueline which inhibits the growth of seedlings of apple, tomato and alfalfa around it. ஸோ இப்போ இந்த ஜக்லோன் என்ன பண்ணுது அப்படின்னா ஆப்பிள் சீட்லிங்ஸு, டொமேட்டோ சீட்லிங்ஸு, ஆல்ஃபாஃபா சீட்லிங்ஸ் இதனுடைய க்ரோத் வந்து என்ன பண்ணுது, தடுத்துருது, ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட்டு இன்டர்ஸ்பெசிஃபிக் இன்ட்ராக்ஷன்ஸ் அல்லது கோஎவல்யூஷனரி டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மிமிக்ரி இட் இஸ் எ ஃபினாமினன் இன் விச் லிவிங் ஆர்கானிசம்ஸ் மாடிஃபைஸ் இட்ஸ் ஃபார்ம், அப்பியரன்ஸ், ஸ்ட்ரக்சர் ஆர் பிஹேவியர் அண்ட் லுக்ஸ் லைக் அனதர் லிவிங் ஆர்கானிசம் ஆஸ் அ செல்ஃப் டிஃபென்ஸ் அண்ட் இன்க்ரீசஸ் த சான்ஸ் ஆஃப் இட்ஸ் சர்வைவல். ஸோ அப்போ மிமிக்ரி அப்படின்னா என்னது, இன்னொருத்தர் மாதிரியே பேசுகிறது தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, மிமிட் பண்ணுறது. அப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா சில பிளான்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாடிஃபைட்ஸ் இட்ஸ் ஃபார்ம், அதனுடைய நேச்சர் எப்படி மாற்றிக்குது அப்படின்னா அதனுடைய தோற்றம், ஸ்ட்ரக்சர், பிஹேவியர் எல்லாத்தையும் இன்னொரு பிளான்ட்ஸ் மாதிரியோ இல்லை இன்னொரு அனிமல் மாதிரியோ மாற்றிக்குது. எதுக்காக அப்படின்னா ஃபார் இட் சான்ஸ் ஆஃப் சர்வைவல், ரைட்டாக, அதனுடைய சர்வைவலை அதிகப்படுத்திக்கிறதுக்காக நடக்கிறது. ஸோ அதுக்கு பேர் தான் என்னது, மிமிக்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ளோரல் மிமிக்ரி இஸ் ஃபார் யூஸ்வலி இன்வைட்டிங் பாலினேட்டர்ஸ் பட் அனிமல் மிமிக்ரி இஸ் ஆஃபன் ப்ரொடெக்டிவ். ஸோ இப்போ ஃப்ளோரல் மிமிக்ரி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா பூக்கள் மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தோன்னா பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவும், அனிமல் மாதிரி மிமிக்ரி பண்ணுறது வந்து பார்த்தோன்னா ப்ரொடெக்டிவ் நேச்சருக்காகவும் இருக்குது, ரைட்டா. ஸோ மிமிக்ரி இஸ் எ ரிசல்ட் of evolutionary significance due to shape and sudden heritable mutation and preservation by natural selection. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எவல்யூஷனரி சிக்னிஃபிகன்ஸ் எதனால், டியூ டு ஷேப் அண்டு சடன் ஹெரிட்டபிள் மியூட்டேஷன்னால தான் இது நடக்குது, ரைட்டா. ஸோ இப்போ இந்த மிமிக்ரி உடனே நடந்துறதில்ல, எல்லா பிளான்ட்ஸ்லையும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் நடக்கிறது இந்த மிமிக்ரி அப்படிங்கிறது. ப்ரிசர்வேஷன் பை நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிறது இயற்கை தேர்வுன்னு சொல்லுவோம் டார்வினிசத்தில், ரைட்டா. ஸோ அப்போ அதுக்கான ப்ரிசர்வேட்டிவ்ஸாக தான் இந்த மிமிக்ரி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு பிளான்ட் இருக்குது பாருங்கள், மிமிக்ரி ஃபில்லியம் ஃப்ரண்டோசம் அப்படிங்கிறது இது ஒரு பூச்சி. ஆனால் அந்த பூச்சி எப்படி இருக்குது பாருங்கள், அந்த பிளான்ட்டினுடைய லீஃப் மாதிரியே இருக்கா பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது சர்வைவிங், எதுக்கு, தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக, மற்ற ப்ரிடேட்டிங் அனிமல்லேருந்து தன்னை மறைச்சிக்கிறதுக்காக இருக்கிறது, இலை மாதிரியே இருக்கிறது. ஸோ இந்த டால் இருக்கிறது வந்து பார்த்தோன்னா காராசியா மொராசஸ் அப்படிங்கிறது ஸ்டெம் மாதிரியே இருக்குது, அந்த பிளான்ட்டினுடைய ஸ்டெம் மாதிரியே நீண்டிருக்கு. ஸோ அது வந்து பூச்சி கிடையாது, ஸோ அது வந்து பார்த்தோன்னா பூச்சி, ரைட்டா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ப்ரொடெக்ஷன், அது தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக வச்சுருக்கக்கூடிய மிமிக்ரி, ரைட்டா. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா த பிளான்ட் ஆஃபரஸ் அண்ட் ஆர்கிட், த ஃப்ளவர் லுக்ஸ் லைக் எ ஃபீமேல் இன்செக்ட் டு அட்ராக்ட் த மேல் இன்செக்ட் டு கெட் பாலினேட்டட் பை த மேல் இன்செக்ட் அண்ட் இட் இஸ் அதர்வைஸ் கால்டு ஃப்ளோரல் மிமிக்ரி. ஸோ இப்போ இந்த பிளான்ட் ஒஃபரஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்கிட் ஃப்ளவர், இதில் வந்து பார்த்தோன்னா அந்த ஃப்ளவர் எப்படி இருக்கும்னா ஃபீமேல் இன்செக்ட் மாதிரி இருக்கும். அதாவது எதுக்காக ஃபீமேல் இன்செக்ட் மாதிரி இருக்குது அப்படின்னா மேல் இன்செக்டை பாலினேட் பண்ணுறதுக்கு அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அது என்ன பண்ணியிருக்கோம், அதனுடைய பூ வந்து அந்த மாதிரி மாறி இருக்கும். ஸோ அப்படி மாறி இருக்கிறதுனால அது என்ன பண்ணும்,
மேல் இன்செக்ட் எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா அது பார்த்துட்டு என்ன பண்ணும், இங்கே ஃபீமேல் இன்செக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வரும் இல்லையா. ஸோ ஆனால் அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஃப்ளவராக தான் இருக்கும். அதே மாதிரி கராசியம் மொராசஸ் அப்படிங்கிறது ஸ்டிக் இன்செக்ட் ஆர் வாக்கிங் ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் அ ப்ரொடெக்டிவ் மிமிக்ரி. இப்போ பக்கத்தில் இன்னொரு பிளான்ட் பார்த்தோம் இல்லையா, ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடெக்டிவ் மிமிக்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃபைலியம் ஃப்ரண்டோசம் அப்படிங்கிறது லீஃப் இன்செக்ட். ஸோ இப்போ இது பார்த்தோன்னா லீஃப் மாதிரியே இருந்துச்சு இல்லையா ஃபஸ்ட்டு பார்த்தது. அனதர் எக்ஸாம்பிள் ஃபார் ப்ரொடெக்டிவ் மிமிக்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது மெர்மிகோஃபிலி. சம்டைம்ஸ் ants டேக் their ஷெல்டர் ஆன் சம் ட்ரீஸ் such as mango, lychee, jamun, acacia, etc. These ants act as bodyguards of the plants against any disturbing agent, and the plants in turn provide food and shelter to these ants. ஸோ மெர்மிகோஃபிலி அப்படிங்கிறது ant எறும்புகளுக்கும் பிளான்ட்ஸுக்குமான ரிலேஷன்ஷிப், மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்பு. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ant என்ன பண்ணும் அப்படின்னா அந்த தாவரத்தினுடைய இலையில் மரப்பொந்தில் எல்லாம் ஒண்டிக்கும் ரைட்டா. ஸோ இப்போ அங்கே வந்து அதுக்கு தேவையான உணவு இருப்பிடம் கிடைச்சிடும். ஸோ அதுக்கு பதில் இந்த ant என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ட்ரீக்கு வந்து ஏதாவது டிஸ்டர்பிங்ஸ் இருக்குது அப்படின்னா உடனே இது என்ன ஆகிடும், எல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ அப்போ அங்கே ப்ரிடேட்டிங் அனிமலுக்கு சுற்றி என்ன ஆகிடும், அது சாப்பிட போணுச்சுன்னா ஃபுல்லாக எறும்பாக தான் இருக்கும் ரைட்டா. ஸோ ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா திஸ் phenomenon is known as மெர்மிகோஃபிலி. எக்ஸாம்பிள் அக்கேஷியா அண்டு அக்கேஷியா ஆண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தோன்னா அந்த பிளான்ட்டு அதனுடைய அந்த பல்வைனஸ் அந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளார என்ன இருக்கும், எறும்பு உள்ளே வள வச்சுருக்கும் ரைட்டா. அடுத்து கோ எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஆர்கானிசம்ஸ் when continuous for generations involves reciprocal changes in genetic and morphological characters of both organisms. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா கோ எவல்யூஷன். ஸோ இப்போ இந்த இன்ட்ராக்ஷன் நடக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா கண்டினியூஸ் ஃபார் ஜெனரேஷன், நிறைய ஜென்ரேஷன்ஸுக்கு இந்த இன்ட்ராக்ஷன்ஸ் போய்கிட்டே இருக்குது அப்படின்னா இட் இன்வால்வ்ஸ் ரெசிப்ரோக்கல் சேஞ்சஸ் இன் ஜெனட்டிக் அண்டு மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர்ஸ். ரெசிப்ரோக்கல்னால் என்ன ஆகும், திருப்ப பின்னோக்கி போகிறது ரைட்டா. தென் அப்படி போகிறதுனால என்ன நடக்கும், எவல்யூஷன் நடக்கும் ரைட்டா. திஸ் டைப் ஆஃப் எவல்யூஷன் இஸ் கால்டு கோ எவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் கோ அடாப்டேஷன் அண்ட் மியூச்சுவல் சேஞ்ச் அமங் இன்ட்ராக்டிவ் ஸ்பீசிஸ். ஸோ இப்போ இது என்னன்னு சொல்கிறோம், கோ அடாப்டேஷன், கைண்ட் ஆஃப் கோ அடாப்டேஷன் அண்டு மியூச்சுவல் சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் கோ எவல்யூஷன். ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தோன்னா கொரோலா லென்த் அண்டு ப்ரொபாக்சிஸ் லென்த் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் அண்டு மோத்ஸ். ஸோ இப்போ கொரோலா லென்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சில பூக்களினுடைய அந்த கொரோலா டியூப் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இன்செக்ட் அல்லது குறிப்பிட்ட அனிமல்ஸ் வந்து உள்ளேருந்து நெக்டாஸை எடுத்துக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய பீக்ஸோ அல்லது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய ப்ரொபாசிஸ் அந்த உறிஞ்சி குழாயாக இருக்கும். இப்போ பட்டர்ஃப்ளைஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில பூக்களில் வந்து பார்த்தோன்னா கொரோலா டியூப்பில் விட்டு எடுக்கிற அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பேர்ட்ஸ் பீக் ஷேப் அண்டு ஃப்ளவர் ஷேப் அண்ட் சைஸு. இப்போ தேன் சிட்டுக்குருவியினுடைய அந்த மூக்கு வந்து பீக் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பூக்கள்லேருந்து தேனை எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரியே மாடிஃபை ஆகிருக்கும் ரைட்டா. ஸோ இதை தான் கோ எவல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மோர் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா ஹார்ன்பில்ஸ் and birds of scrub jungles, slit size of Pollinia of Apocynaceae members and leg size of insects. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் கோஎவல்யூஷன். அதாவது இந்த இன்ட்ராக்ஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு ஆர்கானிசத்துலேயும் சில சேஞ்சஸ் நடந்திருக்கிறது. அதை தான் வந்து என்ன சொல்கிறோம், கோ எவல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.